டாக்டர் ஸ்டீவன் லூவி அவருடைய ஊழியங்கள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. பல நல்ல கருத்துக்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து மிகவும் தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேசினார்கள். ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் எப்படி வேதத்தின் அடிப்படையிலே முன்னேறி செல்வது என்பதை குறித்து அவர்கள் பேசி மலேசியாவிலே வாழும் தமிழ் மக்களுக்கும் சிங்கையிலே வாழும் தமிழ் மக்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவர்கள் எழுதிய நூல்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிக திருச்சபைகள் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ். English இது போதும். You want to take to எங்க European countries? நான் போறேன் ஐயா. நீங்க போறேன். Malaysia. He has a gift of preaching the word of God with scientific evidence based on scriptures. His messages are very simple, and he has a burden to teach people concerning how to live a holy life based on scriptures, what to eat and what not to eat, and all these things. Today we have a lot of medical problems, and the church, even in the church, many people are suffering from many diseases. And his teaching, I believe that it will bring about great blessings to the body of Christ. Thank you. Thank you, brother. Sharia? Thank you. செமினார்ல அவர் சொன்னபடி இந்த வெங்காயம் போட்டு சமைக்காதபடி வெங்காயம் போட்டு சமைக்காதபடி இன்றைய தினத்துல செய்த உணவுல வெங்காயம் பூண்டை தவிர்த்து வெறும் தயிரும் தக்காளி பழம் அதிகமாக போட்டு சமைத்து நாங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்ப சுவையாக இருந்தது. தொடர்ந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கோம். இந்த 3 நாள் செமினார் ஆல்சோ நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுத்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த பைபிள் மெடிசன் மினிஸ்ட்ரி இந்த 3 நாள் நடந்த கருத்தரங்கு மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்று சொல்லும்போது அநேக வேளையில் எல்லாருமே விசுவாசத்தை தான் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் தேவன் வேதத்தில் வெளிப்படுத்தின பிரகாரம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மனிதனுக்கு தொடர்ந்து வாழ்வதற்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி அதை கடைப்பிடிக்க மறந்து விட்டார்கள். ஆனால் இந்த செமினார் மூலியமாக மீண்டும் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் நிமித்தம் எப்படியாக உணவுகளை கொடுத்து நம்மளுக்கு வியாதி வராமல் இருக்கிறதுக்கு வழிகளை செய்து வைத்திருக்கிறார் என்று தெளிவட்டமாக ப்ரொஃபசர் டாக்டர் ஸ்டெஃபன் லூவி இந்த 3 நாள் கருத்தரங்களை எடுத்து சொன்னார். என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. மக்கள் வந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னும் அதிகமாக அவரை அழைத்து இதை குறித்து பேச வேண்டும் சொல்லி ஒரு ஆர்வம் வருகிறது. கர்த்தர் கிருபையில் அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ரொம்ப பிரயோஜனமான உள்ள ஒரு கருத்தரங்கம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. முதலாவது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த வேத அடிப்படையிலே ஊழியர்கள் தாச மூலியமாக அநேக காரியங்கள் வேத அடிப்படையில் கற்றுக்கொண்டோம். இப்போது நம்ம வேதத்தை படிக்கிறப்ப மற்ற காரியத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். ஆனாலும் இந்த புது அவருக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் அவர் மூலியமாக எப்படி நம்ம சரீரம் சுகமாக வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம மற்றவர்களுக்கும் போதிக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்தினார் அவர் மூலியமாக. கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் அவரை கொண்டு வந்து இந்த நம்ம மத்தியிலே நம்மளுக்கு போதித்ததுக்காக. இந்த 3 நாள் கருத்தரங்கம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான கருத்து என்று சொல்லலாம். காரணம் நம்முடைய உடலை தெய்வ ஆலயமாக இருக்கிற இந்த உடலை காத்துக்கொள்ள என்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும், நோய் எப்படி தவிர்க்கிறது என்று அவர் கற்றுக் கொடுத்தார். பைபிள் மெடிசன் சொல்லி இந்த பாடம் மிகுந்த ஆசீர்வாதமான பாடம். நாங்கள் என்ன ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம்னா, ஒரு சேலஞ்சாக இந்த உணவோடைய வழிபாடுகளை பின்பற்றி சரிதான் நல்லா பலமார்ந்து கர்த்தருக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் ஊழியம் செய்யலாம்.
மற்றொரு காரியம் இந்த ரெவரன் டாக்டர் ஸ்டீவன் சொன்ன அந்த அல்லா ஸ்டடீஸ் பைபிள் ஸ்டடியில் எத்தனையோ பைபிள் ஸ்டடி நாங்கள் போயிருக்கோம், எத்தனையோ செமினார் நாங்கள் கலந்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு டீச்சிங்கை நாங்கள் பார்த்ததில்லை. இது உண்மையிலே ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான டீச்சிங் சொல்லலாம். ஓகே, இன்னைக்குள்ள டீச்சிங்கில் வந்து நான் லேர்ன் பண்ணது நிறைய திங்ஸ் டீச் பண்ணது அண்ட் வெரி டீப்பாக எனக்கு டீச் பண்ணது ரிகார்டிங் மோர் தென் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, சமோ எப்படி நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு த்ரூ தீஸ் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்படி சாப்பாட்டு விஷயங்களில் வந்து நான் ஆண்டவரை கட்டளையின்படி நான் சாப்பிட்றது, ஆண்டவர் விருப்பமான காரியங்கள் நான் செய்ய முடியும். அடுத்தது ஒன்றும் ஃபர்தர் எப்படி நான் ஒன்றும் முன்னேறி செல்லலாம், ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். அநேக உடல் உறுப்புகள், அப்புறம் வேதத்துல ஆழ்ந்த சத்தியங்கள், இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். இது மூலமா நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். எனிவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் எங்களுக்காக நன்றி. ஓகே, என் பேர் வந்து சுந்தர், ஐ ஃப்ரம் டிஎம்சி வினய். தேங்க்ஸ். சரி, இந்த செமினாருக்கு 3 நாளுக்கு நான் வந்தேன். நான் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் வழியில. ஆனால் ஒன்று சொன்னாரு, ஆண்டவர் கீழ்ப்படிந்து நம்ம அதுபடி நடந்தா நம்ம நல்லா 120 வயசு வரைக்கும் வரலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில். நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணணும். ஏன்னா இது நல்ல வேத பிரகாரம் அவர் அழகா எடுத்து சொல்றாரு. ஸோ இட் இஸ் ஃப்ரம் காட், அண்ட் இஃப் இட்ஸ் ஃப்ரம் காட் இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஒன். ஓகே, என்னுடைய பேர் வந்து பவுல்மணியம். நான் பயம்பரில் 22ஆம் நம்பர் வீடு சோலோக்குமோஞ்சம். இங்கே 3 நாள் நடந்த உதவியுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவர் மாதிரி விளக்கம், சாப்பாடு, மற்றபடி பரிசுத்தாவிய விளக்கம், மற்ற பைபிள் படித்து எப்படி நாம் நடந்து கொள்ளணும் என்ற விவரங்களை யாரும் சொல்லலை. இவர் தெளிவான விளக்கத்தை சொல்லி ஆவிக்குரிய அளவுக்கு உள்ள எல்லாம் செய்து காட்டினார். இதன்படி நடந்து கொள்ளும்போது நம்மளுடைய ஜீவியம் வந்து நல்லா தான் இருக்கு. அதான் தமிழ் உணவை பற்றி பைபிள் பிரகாரம் உள்ளதை தெளிவாக எடுத்து சொன்னார். இதன்படி நாம் நடந்து நம்ம ஜீவித்து வந்தால் உள்ளபடியே ஆண்டவருக்கு நாம் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுவோம். இது என்னுடைய ரொம்ப தெளிவான விளக்கத்தை நான் தெரிஞ்சு கொண்டேன். Many years in the 80s and 90s, he has reaped a harvest in many nations and many continents. He's even reached a harvest, many of you may not know that he has preached on national TV in America and Canada, and many called in while he was speaking, saying that they were healed, they were saved, that they want to believe Jesus. You know, the States, when you watch programs, there's a number there to call that God is touching you. And so he's won a harvest even through TV, through radio, in different countries. So Global Harvest is not just our vision, it is our heritage. Amen. And we are part of a very powerful heritage. Amen. And this is why we are unique in many ways. Because every local church has a unique purpose, has a unique calling. Because God has called individuals and individual churches at different parts of the body. Because Christ Jesus is our head, and the church is his body. And each one of you are members of the body, and every church is a member of the greater body. And so, if we are a different member, we have different parts to play. And one of the roles that God has given us, which is the anointing upon the founder of this ministry, my father, is the Global Harvest. Beginning with the city, beginning with Penang. And I don't know how many of you know, but 26 years ago, the reason we are here today was because of a vision that God gave my dad while he was ministering in America. In 1980, at that time we were living in Kuala Lumpur, and he was a practicing medical doctor and involved in the ministry. And can you imagine, every Tuesday night, we used to have meetings in our home, but people would come from different churches, up to 200 every Tuesday night. That was our home fellowship. 200 from the many, many churches we meet in our home, because of how God was using my father. And many were miraculously healed and delivered. And he worked in a Christian clinic, Christian doctors and nurses, and almost every day he would lead at least one patient to the Lord. Every day. And many were saved through the medical practice. And in the summer of 1980, in June or July, why are you showing me this?
And he asked the pastor he was with in New York and said, maybe Dr. Joy, you need to pray, God is calling you there. And he came back to Kuala Lumpur, and in less than 6 months, the phone call came from Penang, Dr. Joy, can you come to Penang? And so he didn't come to Penang to start a church. He came because God gave him a vision that revival was going to break out in the city. And this was done in 1980, 26 years ago. And in the last 10 years, many of you may have heard that different people from all over the world are saying God's going to move in Ireland, God's going to move in Penang. Some have even seen the letters PEN and not known what it stands for. And PEN actually is the traveling logo for Penang, right? You check your baggage in, it says PEN on it. And Christians from even South America, all praying, have seen 3 letters PEN. Where is that? What is that? And this is just in the last 10 years. So God has confirmed that there is a move of God that is coming to the city. Amen. There is a move of God, and I believe my father was the first one to see that 26 years ago. Amen. And that is why we are here. And he came full time in 1987 because at that time we were part of a church that didn't really have a senior pastor. And God spoke to another man of God from Australia who's now on the leadership of Oral Roberts University. And he was staying in a home, and he said, because of a dream he had received, God spoke to him that God had called Dad to lead the church. And it was so strong. He said, there's a body and there's a head, but they're not together. Dr. Joy, you have to lead this ministry, and that is how Dad came to be full-time to lead a church. And that church, I might as well say it, used to be called Full Gospel Assembly Penang, which was started by my father, because he was also instrumental in the foundations of the church in Kuala Lumpur, the Full Gospel Assembly Kuala Lumpur. And from that church, many churches have come out. And you know, a church really is its leadership. It's not a building, it's not a name, it's its leadership. And so that represents the leadership of the church that was pioneered here, where God began to move. It started at Springtide. I don't know how many of you Penangites know Springtide Hotel. That's where it began in 1983 or 4. And miracles used to happen there. But you know what? That was our heritage, but it's also our vision, because it's coming back. Amen. And the glory of the latter house will be greater than the former house. That's right. And this is the new house. Amen. This is the new house. And so we need to appreciate what we have in our house. We appreciate the gifts that God has given us. We appreciate the foundation that we have. The Word of God says that the gifts and calling of God will never be removed. They are irrevocable. They can never be taken away. They may be dormant for a while, but it is time for activation. That God's going to stir up the power of His Spirit again. And so that is our heritage. And it is also our vision, because that day is coming back more and bigger than it was before. You're going to see people coming in, getting healed, getting saved, getting touched by the Lord for His glory. You know, we always magnify and lift up the Lord, but God cannot do anything without us. He has to choose a man. He has to choose a willing and yielded vessel. And that anointing upon Dad has come down to my wife and myself. Anointing is upon Dad and Mom. Has also come down to the church. And Mom has also been in leadership with an international fellowship called Women's to Grow. Some of you do not know. Founded in America, and she was the president of Malaysia for 10 years. So God has also used her without a title. You know, God is not limited by titles. God is not limited to degrees from seminaries. And many seminaries are cemeteries. And many denominations are the one. But God calls and appoints. And He confirms His calling by the truth, by the anointing, by the presence. You know, we can have all the papers in the world, but the presence of God is not there, it's a waste. Is God's presence manifest? And so there's been much fruit through my parents, and even today, many churches, they had their foundations under their leadership. In Australia, in Melbourne, there are senior pastors who were saved, who even Dad's patients as little children. And now they're pastoring growing churches in Melbourne. And so we are in a wonderful house, because we have wonderful spiritual parents. And we honor our Dad and Mom, our spiritual advisors, spiritual parents. And if you see our vision and our mission, on your bulletin cover it says, a global harvest of communities in Penang and the nations that are transforming to the image of Christ. So that's the vision that Dad had in 1980. That map of Penang with flags speaks of communities. It speaks of homes, it speaks of churches, it speaks of the people of God that are transforming, that are changing to the image of Christ. What's the image of Christ? His love, His peace, His joy, His power.
And it's a continuous process of change till Jesus returns. In this city and beyond. And how are you going to get there? Vision means find and attract what you have. So God wants us to focus not just, as I said last week, the best way to get bees is not to run after bees, but have an environment of honey. And you can't, the bees will come and will stay there when you got the honey. But if you go with the net running around after bees and you don't have honey around, the bees are not going to stay. You see, the focus is now shifting from the external to the root, to the foundations of a healthy environment that will attract the God who will be pleased to come to manifest His power. Why? As sons and daughters rooted and grounded in Father's love. You see, God the Father speaks of a love relationship towards us as children. Jesus, God the Son, speaks of a foundation of the Word of God, of knowledge, of being transformed by renewing our minds. The Holy Spirit speaks of the power that God wants to manifest through us. Power to save, power to heal, power to deliver. And many Christians, many churches have a lot of knowledge, they built on Jesus the Word, or they may have a lot of power of the Holy Spirit, but they're not rooted and grounded in Father's love. And really, the love of the Father is the foundation of all God wants to do. Because without the Father's love, there can be no unity. Because unless you're in right relationship as a son and daughter, you cannot be in right relationship as a brother and sister. That's right. See, brothers and sisters cannot be united if they're not united to the father and mother. It begins top down, then it flows horizontally. So the